ஹாய், நான் டாக்டர் ஜான்வி பசுபனாட்டி. நான் தான் அந்த சொசைட்டிலேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நான் அந்த சொசைட்டி அந்த சோஷியல் சர்க்கிள்லேருந்து நான் தள்ளி வந்துட்டேன். இன்னும் சில கமெண்ட்ஸ் இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுனால இப்போ நிறைய பேர் வந்து டிரான்ஸ் பீப்புள் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கும் போதே அப்படிதான் இருப்பாங்க. நீ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா டைட்டில் பார்த்து உள்ள வந்திருப்பீங்க. இன்னைக்கு பாட்காஸ்ட் வந்து நம்ம ஜான்வி கூட பேச போறோம். இதான் ஜான்வியோட அவங்க சேனல்ல வர ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஜான்வியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஜான்வி கிட்டே ஒரு வார்த்தை கேட்டலாம். ஸோ ஜான்வி, ஹாய், இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜோ. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல வந்து வாங்க போங்கல வீடியோனால வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கோம். ஆமா. ஸோ ஜான்வி, உங்களை பத்தி உங்க யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. கேஜிஎஃப் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்து. இவ்வளோ மாசான படம். ஆமாம். அந்த மாசான ஊர்ல தான் நான் பிறந்தேன். ஸோ அங்கே பிறந்து அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து சின்ன பையன், அப்பா அம்மாவோட ஜாலியாக சுற்றிட்டு, அப்பாவுக்கு ரொம்ப பெட், அம்மாவுக்கும் ரொம்ப பெட், நிறைய வெளில கூப்பிட்டு போவாங்க, நல்லா ஊர் சுற்றிட்டு, ஃபேமிலியில் எல்லாருக்கும் பெட், இப்படி இதை ஜாலியாக இருந்து தான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசில் இருக்கும் பொழுதே வந்து உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது பசங்க எல்லாம் போய் ரோட்ல வந்து என்ன சொல்றது, பாய்ஸ் இருப்பாங்க, பாய்ஸ் தான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பையனா பிறந்ததுனால பசங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நிறைய பசங்க உட்காந்து கிரிக்கெட் விளையாட போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்காது. எனக்கு வேற ஏதாவது பண்ணணும்னு தோணும். வீட்டில் இருக்கிறது பிடிக்கும், மேக்கப் பிடிக்கும், ட்ரெஸ்ஸிங் பிடிக்கும், அம்மா பண்ற விஷயங்கள் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சுது. பெருசா நான் அதை வந்து கண்டுக்கல. என்ன இது எதுக்குலாம் தோணல, எனக்கு இது பிடிச்சிருக்கு, அப்படியே போச்சு. அப்படிதான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் வந்து சுற்றி இருக்கவங்க அங்கங்கன்னு சொல்லி சின்ன சின்னதாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நோட்டீஸ் பண்ணி, ஏன் நீ நேராக நடக்க மாட்டுக்கிற, ஏன் இடுப்பு ஆட்டுற, ஏன் இடுப்பு ஆட்டின்னு நடக்கிற அப்படின்லாம் கேள்வி வந்தது. நான் அப்படிதான் நடக்கிறேன், நான் நார்மலாக தான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சின்ன வயசுல இன்னசென்ட்டாக நான் பதில் சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8th ஸ்கூல் அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்தது. 8th ஸ்டாண்டர்ட் நம்ம நான் மீட் பண்றோம், புது ஸ்கூல் ஜாயின் பண்றேன். 8th கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கிளாசெட்குள்ளேயே என் லைஃப் போயிடுச்சு பெருசா இல்லாம. 9th ஸ்டாண்டர்ட் வந்து ஐம் கம்மிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இப்படி இருக்கதா பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கு வந்து உனக்கு ஒரு பொண்ணை பார்த்தாதான் உனக்கு ஒரு ஃபீலிங் வருதுன்னா, எனக்கு ஒரு பையனை பார்த்தாதான் எனக்கு அந்த ஃபீலிங் வருது சொல்லிட்டு நான் ஓப்பனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணேன். என் டீச்சர்ஸ்க்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சது. யாருமே எனக்கு வந்து நெகட்டிவா எதுவும் சொல்லாம என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு சப்போர்ட்டும் பண்ணாங்க. 10th 9th ஸ்டாண்டர்ட்ல எலெக்ஷன் வேற நின்று, நான் படிச்ச ஸ்கூல் கொஞ்சம் நிறைய பேர் இருக்க ஸ்கூல், ஒரு 10,000-11,000 பேர் படிச்சாங்க நான் படிச்ச டைம்ல. நம்ம படிச்ச டைம்ல படிச்ச போது அந்த ஸ்கூலுக்கு கல்ச்சுரல் செக்ரட்டரி, அந்த பிளாக்கு கல்ச்சுரல் செக்ரட்டரியா நான் ஆனேன். கிளாஸா போய் ஓட்டு வாங்கி, ஓட்டு கேட்டு, வாரம் கணக்குல சுத்தி, கிளாஸை கட் அடிச்சு, இப்படி எல்லாம் பண்ணி ஓட்டு வாங்கினேன், வின் பண்ண. ஸ்கூல் அதெல்லாம் என்ன பண்ண விட்டுச்சு, நீ போய் பண்ண, நீ நில்லு, ஃப்ரெண்ட் ஃபேஸா நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் சப்போர்ட் பண்ணுச்சு, டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, கூட இருந்த நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் பர்சியூவிங் வாட் ஐ வாண்ட் டு டூ இன் மை லைஃப். நான் அப்படியே எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன். 10th முடிஞ்சது, 11th 12th முடிஞ்சிடுச்சு. அப்படியே சரி, அப்பா அம்மாக்கு என்ன பிடிக்கிறதுன்னு பார்க்கும்போது டாக்டர். சரி, ஓகே, எம்பிபிஎஸ் பர்சியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நீட் எழுதினேன். இது கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கல, பிரைவேட் கோட்டா கிடைச்சது. ஸோ ஓகே, வேணாம், அவ்வளோ காசுலாம் செலவு பண்ண வேணாம், அப்பாவை அவ்வளோதான் செலவு பண்ண வைக்க வேணாம்னு சொல்லிட்டு ரஷ்யா போயிடலான்னு சொல்லிட்டு ரஷ்யா போயிட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு திருப்பியும் சென்னை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாசம் ஆறுது. இப்போ ஜான்வி என்ன பாயிண்ட்ல இருக்காங்க? இப்போ ஜான்வி வந்து மெடிசன்ல வந்து ஏதாவது பர்சியூ பண்ணலாம், டாக்டரா ஆகலாம், எக்ஸாம் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணலாம், இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், யூரோப்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை நோக்கி தான் என் பயணம் போயிட்டு இருந்துச்சு. நம்ம கேஷுவலா சம்மந்தமே இல்லாமல் கல்யாணத்துல பம்ப் பண்ணி பார்த்து ஒரு போட்டோ எடுத்து போட்டு என் லைஃப் லைட்டா இப்போ வேற மாதிரி ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிச்சு. அங்கதான் இருக்கு இப்போ என் லைஃப். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு போட்டோ. சும்மா நாங்க ஜாலியா போட்ட ஒரு போட்டோ வந்து 24 மில்லியன் வியூஸ். 24 மில்லியன் வியூஸ். லைக் நான் சும்மா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம், முன்னாடி எடுத்த போட்டோ அதே மாதிரி போட்டோ ரீக்ரியேட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு போட்டேன். லைக் போட்டோ நல்லா இருந்தது, உண்மையா அதனால போட்டது.
எனக்கு அந்த போட்டோ நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு ஜோன் வந்து கொலாஜ் பண்ணி அமிச்சிருந்த போது அந்த பார்த்தோன்னே அழகா இருக்கே, ஒரே மாதிரி இருக்கோமே, அப்படியே இருக்கோமே, கியூட்டா இருக்கே, ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீல் வருதுன்னு தான் நான் யோசிச்சேன். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா கொலாப் போட வேணாம் நீ சொன்ன, ஏன்னா டேக் வேணாம். ஏன்னா நான் இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணல, நீ நார்மலா தான் சரி நீ போடுறா போட்டுக்குவான், ஏன்னா உனக்கு பிடிச்சிருந்தது போட்டோ. அதான் நான் இன்னைக்கு இந்த புடவை கட்டிட்டு வந்தது காரணமும் அதுதான். அந்த போட்டோல அவ்வளவு வைரலா போச்சு. அப்படியே வர அப்படி இருந்ததுக்கு தானே நீங்க எல்லாரும் பேசுனீங்க, சரி அப்படியே வந்து திருப்பி உங்க முன்னாடி உட்கார்ற அதே இதுல அப்படின்னு சொல்லிட்டு அதே இதுல வந்து உட்காந்துருக்கேன் நான். வீடியோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இப்போ டிரான்ஸ் பீப்புள்னாலே சொசைட்டில வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கு, தப்பான அபிப்பிராயம் தான். லைக் இவங்க வந்து தப்பானவங்க. நம்ம ரீசெண்டா போட்ட அந்த போட்டோல கூட லைக் டிரான்ஸ் பீப்புள் ரொம்ப நிறைய டிரான்ஸ்போபிக் கமெண்ட்ஸ் நிறைய. ஆமா, ரொம்ப திட்டி இதெல்லாம் ப்ரோமோட் பண்ணாங்க, இந்த மாதிரி போட்டோ எல்லாம் போட நம்ம வந்து சொசைட்டிக்கு இது பேசினாங்க. நம்ம வந்து ஒரு நல்ல சூப்பரா இருந்தது அந்த போட்டோ போட்டது ரீசன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் ரீசன். நமக்கு பிடிச்சிருந்தது எனக்கும் பிடிச்சிருந்தது. ஆமா, அது ஒரு நான் ஒரு நல்ல சேஞ்ச் ஓவரா இருந்தோம் ரெண்டு பேருமே லைஃப்ல. நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம வளர்ந்துருக்கோம். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறி இருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறி இருக்கேன். அதை பார்க்கும்போது நம்ம இதை பத்தி எல்லாம் அந்த ஒரு 10 வருஷம் முன்னாடி பேசிட்டு இருந்தோமே, இப்ப நம்ம அதை அட்டைன் ஆயிட்டோம், ஆல்மோஸ்ட் அட்டைன் ஆயிட்டோம். நமக்கு என்ன எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா, அதனால அந்த போட்டோ பார்த்தாலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சோ அதனால லைக் இப்போ வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க பீப்புள். அதை பத்தி உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, லைக் உன்னோட கருத்து? நான் வந்து சொல்ற கருத்து வந்து ரொம்ப பொதுவான கருத்தா தான் இருக்கும் கேட்கறவங்களுக்கு. ஆனா இது வந்து எத்தனை வாட்டி சொன்னாலும் வந்து அது பத்த மாட்டேங்குது. அதனால வந்து நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு டிரான்ஸ் விமன், ஒரு திருநங்கை இருக்காங்க. அவங்க வந்து இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும், இல்லை அவங்க இது மட்டும்தான் பண்ணுவாங்க, அது மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சத்யஸ்ரீ ஷர்மிளான்னு வந்து ஒரு தமிழ்நாட்டோட ஒரு திருநங்கை, இந்தியாவோட முதல் லாயர். அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் லாயர். அவங்கள எடுத்துக்காட்டாக காமிக்கலாம். உங்கள் குழந்தைங்க லாயர் ஆகிறதுக்கு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, கல்கி சுப்பிரமணியம், நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் தான் முதல் ஆள் கிடையாது, டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் திரிநேத்ரான்னு கர்நாடகாவோட முதல் திருநங்கை டாக்டர் அவங்க. இப்படி நிறைய பேர். இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டா இல்லை உதாரணமா அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்தா அவங்க திருநங்கைகளையோ பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும். வந்து வெறும் வந்து யாசகம் கேட்கறது இல்லைன்னா வந்து வேற ஏதாவது தப்பான தொழில் பண்றதுன்னு மட்டும் இல்லாம பாரு, ஒரு திருநங்கை டாக்டரா இருக்காங்க, ஒரு திருநங்கை ஜட்ஜா இருக்காங்க, இவ்வளவு பெரிய விஷயம், நீ பண்ண முடியாதாமா, நீ பண்ண முடியாதாப்பான்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தை திருநங்கை சமுதாயத்தை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து அவங்க அந்த சமுதாயத்துல வந்து அடுத்த ஜென்ரேஷனா அவங்க வரும்போது அவங்க இந்த திருநங்கைகளை வந்து ட்ரீட் பண்ற விதம், பார்த்துக்கிற விதம், இல்லை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும். இப்போ திருநங்கைகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி வந்து ஃபியூச்சர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். இப்போ எனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இன்னும் நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க. வளர்ந்து நான் இப்போ வந்திருக்கேன். நான் இப்போ எங்க அப்பா அம்மாவோட இருக்கேன். எங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்கினாங்க. எத்தனையோ அப்பா அம்மா புரிஞ்சுக்காம அவங்க குழந்தைங்களை ரோட்ல விடுறதுனாலதான் திருநங்கைகளுக்கு வேற வழி இல்லாம அவங்கள பாத்துக்கிறதுக்கு திருநங்கை எதுக்கு திருநங்கைன்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லி பிரச்சனை ஆகுறது. அவங்க ஒரு பெண்ணா இருக்கணும். அந்த பெண்ணா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சில வந்து தேவைகள் இருக்கு. சர்ஜரிஸ் இருக்கு, ஹார்மோன்ஸ் இருக்கு, மெடிக்கல் திங்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறது. அது வந்து இருக்குல்லே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராசஸ். அதுக்காக காசுக்கு அவங்க எங்க போவாங்க? வேற வழி இல்லை. அதுதான் வந்து ரோட்ல நின்று யாசகம் கேட்கறது. இது மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. என் நிலைமையில எங்க அப்பா அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து அவங்க படிக்க வச்சாங்க, கூடவே வச்சுட்டு இருக்காங்க, ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்றோம். இப்போ இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் வந்தது. எங்க அம்மா வந்து எல்லா நெகட்டிவ் கமெண்ட் படிச்சுட்டு லைக் போட்டுட்டு இருந்தாங்க, சிரிச்சுட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு அந்த புரிதல் இருக்கு. அதனால வந்து என் வாழ்க்கை வந்து அவ்வளோ ஃபெலோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், டிரான்ஸ் விமனுக்கு இருக்க அளவுக்கு கஷ்டம் என் வாழ்க்கையில இல்லை. அதையும் மீறி ஒரு திருநங்கையா சில கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டிதான் எல்லாருமே வரணும். ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கும் சில கஷ்டம் இருக்கும். அது மாதிரி ஒரு திருநங்கையா இருக்கும்போது அதுக்கான கஷ்டங்களும் இருக்கும். புரியுது. ஆக்சுவலி இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுனால நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ சொன்ன மாதிரி லைக் டிரான்ஸ் பீப்புள்னாலே லைக் ஒரு மாதிரி பூச்சாண்டி மாதிரி தான் போர்ட்ரே பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நானே வந்து நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை, நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் இல்லை, ஆனால் பார்த்து பயந்துருக்கேன். ஆனால் ஒரு ஏஜ் நான் இன்ட்ராக்ட் பண்ண நிறைய டிரான்ஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி,
அவங்க லைக் அவங்களும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். அவங்களுக்கு வந்து ஒரு தே ஆப்டர் ஃபார் சம்திங் ஒன் டே வாண்டட் டு பிகம். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீ கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். குண்டா இருக்குன்னு நீ ஒளி ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்ச. நான் ஒரு லிட்டலா ஒரு வேற ஒரு உடம்புல என்னோட சோல் இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. ஒரு ஆண் உடம்புல வந்து ஒரு பெண் மாட்டிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அதை நான் மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து மாத்தினேன். அவ்வளவுதான், சிம்பிள். அவங்களோட சாய்ஸ், அவங்களுக்கு என்ன, அவங்களோட உணர்வு, அது அவங்களுக்கு என்ன தோன்றது, உனக்கு தோணுறத நீ பண்ண, அவங்களுக்கு தோன்றது அவங்க பண்றாங்க. அது ஒரு திருநங்கை பண்ணும் போது மட்டும் வந்து பெருசாக பேசுறாங்க. இப்போ நெக்ஸ்ட், இப்போ அடுத்த क्वेश्चन, லைக் வாட் மேட் யூ டு ஃபீல் டு பிகம் லைக் திஸ்? இப்போ நீ இதுக்கு ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிருக்க, பட் இதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஆன்சர். லைக் வாட், எதனால நீ இப்படி மாறணும்னு நினைச்ச? இதுக்கு ஒரு கிளாரிட்டியான ஆன்சர். எந்த திருநங்கை கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டாலும் அந்த பதில் இருக்காது. ஏன்னா வந்து இதனாலதான் நான் திருநங்கையா இருக்கணும், ஒரு பொண்ணா இருக்கணும், திருநங்கையே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பொண்ணா இருக்கணும் இதனாலதான் அதனாலதான் அப்படின்லாம் கிடையாது. அவங்க பிறக்கும் போதே அப்படிதான் இருப்பாங்க. நீ எந்த திருநங்கை கிட்ட போய் கேட்டாலும், நான் சின்னப்போவே எனக்கு வந்து வளையல் போட்டுக்க பிடிக்கும், மேக்கப் போட்டுக்க பிடிக்கும், புடவை கட்டிக்க பிடிக்கும், அம்மாக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள கதவு சாத்திட்டு புடவை கட்டி பார்ப்பேன், இப்படிதான் சொல்லுவாங்க. இதனாலதான் அவங்க நான் வந்து ஒரு பெண்ணை, ரொம்ப அழகான ஒரு பெண்ணை பார்த்து அதனால வந்து நான் வசப்பட்டு நான் அதனால வந்து நான் ஒரு பெண்ணா மாறணும்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அது கிடையாது, அது உணர்வு. அவங்களுக்கு அது மனசு, அப்படிதான் அவங்க பிறக்குறாங்களே. அதனாலதான் ஒரு அந்த பாத்தை சூஸ் பண்ணி அவங்க வந்து இது முன்னாடி கொண்டு போயிட்டு ஒரு பெண்ணாக மாறுற இதுல வராங்க. அந்த நடுவுல, அந்த ப்ராசஸ் நடுவுல வர கஷ்டங்கள்ல தான் வந்து சில தப்பான விஷயங்கள் நடக்குது. அந்த தப்பான விஷயங்களை வந்து பூதாகரமாக்கி சொசைட்டி பேசி அவங்க திருநங்கை, ஒரு டிரான்ஸ்விமன்னாலே தப்பானவங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிடுறாங்க. ஸோ வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ஃபீலிங்ஸ். தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ரீசன் வை ஐ பிகம் அ டிரான்ஸ்ஜெண்டர், திஸ் இஸ் வை ஐ பிகம் அ டிரான்ஸ்ஜெண்டர், அப்படிலாம் கிடையாது. இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்டுப்பாங்க, நீங்க எதனால உடம்பு குறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் மத்தவங்க கிண்டல் பண்ணாங்கன்னு வெயிட்டை குறைச்சதோட I was nearly close to an heart attack. எனக்கு வந்து அடுத்த வாரமே எனக்கு ஹார்ட் அட்டாக் வர நிலைமையில இருந்தேன். I was feeling I was very obese. நான் ரொம்ப ஒபீஸா இருக்கேன், மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கு, நான் மாறணும், அந்த ஒரு தாட்னால. ஆனா வந்து உங்களுக்கு ஒரு உறுத்தலும் இருந்திருக்கும். நிறைய பேர் என்ன வந்து கிண்டல் பண்றாங்க, நான் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்திருக்கும். எனக்கு எப்படி அந்த உறுத்தல் இருந்ததுன்னா, நிறைய பேர் என்ன கிண்டல் பண்றாங்க, நான் ஒரு பையனா இருக்கணும், முழு ஒரு ஆணா இருக்கணும்னு நான் யோசிக்கல, ஒரு பெண்ணா மாறி இருந்தோம்னு தான் நான் யோசிச்சேன். ஓகே, நீங்க வந்து நான் எல்லாரும் என்ன கலாய்க்கிறாங்க, நான் இன்னும் 10 கிலோ ஏறுறேன்னு சொல்லிட்டு இல்லை, என்ன நிறைய பேர் கலாய்க்கிறாங்க, நான் இன்னும் ஒரு பெண், இன்னும் நான் பேண்ட் சட்டை போட்டுட்டு பொண்ணு மாதிரி நடக்கிறேன், நீ கலாய்க்கிறியா, நான் புடவை கட்டிட்டே நடக்கிறேன், நீ என்ன பேசுறேன்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு தான் நான் நடந்தேன். சரி, இப்போ நம்ம போஸ்ட்ல வந்து சில கமெண்ட்ஸ் லைக் அதுக்கு ரிப்ளை பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து போட்டோ வந்து போட்டோக்கு வேற, அது அது வேற மாதிரி போயிடுச்சு. ஆமா, ஸோ அதுல வந்து சில கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணலாம். லைக் ஏதாவது ஒரு கமெண்ட் லைக் அந்த ஐபேட் அப்படியே பிளே ரோலிங் இருக்கும் ஐபேட். நீங்களே சூஸ் பண்ணுங்க. இப்படி சொல்லிட்டு இப்போ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்போபிக்கா தான் இருக்கு. லைக் நோ ஹேட் ஆன் அந்த 7 கலர் சிம்பிள் அந்த ஃபிளாகை போட்டுட்டு, பட் திஸ் இஸ் அன்ஹெல்தி டு தி சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. இதுக்கான பதில் வேணுமா? ஆமா, இதுக்கு நானே ஒரு பதில் சொல்லியிருந்தேன். இட் இஸ் தேர் பர்சனல் சாய்ஸ் ப்ரோ, ப்ளீஸ் டோன்ட் ஹேட் சம்வன். சரி, நான் கேட்கிறேன், எந்த வகையில இது வந்து சொசைட்டியை பாதிக்குது? நான் போயிட்டு சொசைட்டில வந்து ஏதாவது திருடுறேனா, இல்லைன்னா வந்து சொசைட்டில இருந்து யார ஒரு பெண் ஒரு ஆணோட கையை பிடிச்சு இழுக்கிறேனா, இல்லை நான் அப்யூஸ் பண்றேனா? நான் இப்படி இருக்கனால சொசைட்டி தான் வந்து என்ன மோசமா நடத்துது. ஒரு பெண் வெளியில போனான்னா, ஒரு பஸ்ல ஏறுறான்னா, அவளை எத்தனை பேர் எத்தனை விதமா பார்ப்பாங்க, எப்படி உரசலான்னு பார்ப்பாங்க, என்ன எங்கெல்லாம் தொடணும்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் தப்பான விஷயம். அப்போ ஆண் இனமே தப்புன்னு சொல்ற மாதிரி ஆயிடாது, எல்லாரையும் தப்பு சொல்ற மாதிரி ஆயிடாது. சொசைட்டிக்கு எந்த வகையில இது வந்து நான் அப்படி பார்த்தா சொசைட்டிக்கு நான் ஒரு
நானே சொல்லிக்க கூடாது, ஆனாலும் சொல்றேன். நான் ஒரு வரம், நான் ஒரு டாக்டர். சொசைட்டிக்கு நான் சர்வீஸ் பண்றதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். இந்த சொசைட்டில இல்ல நான் ஒரு திருநங்கைக்கு மட்டும்தான் வந்து நான் வந்து என்னோட மருத்துவம், என்னோட எஜுகேஷன், என்னோட ஸ்கில்ஸ், என்னோட நாலேஜ் வந்து நான் ஷேர் பண்ணிப்பேன், இது பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன்னு கிடையாது. ஒரு ஆண் வந்தாலும் சரி, ஒரு பெண் வந்தாலும் சரி, ஒரு திருநங்கையோ திருநம்பியோ எல்ஜிபிடிக்குள்ள இருக்க ஒரு மனுஷன், ஒரு ஹியூமன் பீயிங்னு வந்தாலே வந்து நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்க தான் போறேன். சொசைட்டிக்கு அப்படி பார்த்தா வந்து நான் ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன் தவிர்த்து இங்க சொசைட்டிக்கு கேட்டு விளைவிக்கிற வகையில நான் எதுவுமே பண்ணல. இப்போ நிறைய ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து சிமிலரா இருந்தது. இந்த போஸ்ட்ல உனக்கு ஹேட் வரும் போதுன்னு தெரிஞ்சு நீ அதை போஸ்ட் பண்ணேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா நான் டைரக்ட் பண்ணி என்ன டைரக்ட் பண்ணிருக்கேன். ஆனா ஆனஸ்டா சொல்லணும்னா எதிர்பார்த்தோம். ஆனா இவ்வளவு மோசமா இந்த சொசைட்டி வந்து இவ்வளவு க்ரூயலா ஒரு ஃபெலோ ஹியூமன் பீயிங்க ட்ரீட் பண்ணுன்னு நானும் எதிர்பார்க்கல, நீயும் எதிர்பார்க்கல. அண்ட் அதே நேரத்துல வந்து நான் வந்து ஹேட் பேஸ் பண்ணி கண்டென்ட் போடுற கிரியேட்டர் கிடையாது. இப்போ எனக்கு ஹேட் வர போது தெரிஞ்சுன்னா அந்த கண்டென்ட் அவ்வளவு போட மாட்டேன். ஆனா நான் அந்த போட்டோ போட்டதுக்கான சொல்லி ரீசன் வந்து லைக் நல்லா அந்த போட்டோ இருந்து தான் போட்டேன் நான். ஆனா இவ்வளவு டிரான்ஸ்போபிக்கா இருப்பாங்க ஏன் ஜோ? இதே ஒரு போட்டோ எனக்கு பதிலா அங்க ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இருந்து கப்புள் கோல்ஸ் 10 வருஷம் ஒரு பையனே எடுத்துக்கோ, ஒரு பெண்ணா இருந்திருந்தா கப்புள் கோல்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஆணாவே இருக்கட்டும், ஒரு பையன் 10 வருஷம் முன்னாடி நீங்க ஒரு போட்டோ எடுத்திருக்கீங்க. 10 வருஷம் முன்னாடி இப்போ அவன் 6 பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு, இல்ல அவன் அப்போ 6 பேக் வச்சுட்டு இப்போ குண்டாயிட்டா, நீ ஒல்லி ஆயிட்ட, அப்படி ஒரு போட்டோ போட்டு இருந்தேன்னா இப்படி பேசியிருப்பாங்க நீ நினைக்கிறியா? இல்ல நம்மளும் அதே மாதிரி தானே. அப்ப நான் உனக்கு ஃப்ரெண்டு கிடையாதா? நானும் உனக்கு ஃப்ரெண்டு தானே. நீ போட்டோ போட்ட. இன்னும் சில கமெண்ட்ஸ் இந்த மாதிரி போஸ்ட் போடுறதுனால இப்ப நிறைய பேர் வந்து டிரான்ஸ் பீப்புள் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதுக்கான பதிலும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது உணர்வு. யாரும் வந்து நான் இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து அதனாலன்னு சொல்லிட்டு யாருமே வந்து நான் இனிமேட்டு நான் பெண்ணாக தான் ஃபீல் பண்ண போறேன். I'm gonna be a female, dress up like a woman from today just because I loved a saree. நீயும் வந்து உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருந்தா உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும், இந்த புடவை அழகா இருக்குன்னு சொல்லியிருப்ப. இல்லை உங்க அம்மாவுக்கு இந்த புடவை அழகா இருக்குன்னு சொல்லியிருப்ப. அந்த புடவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உன்னை புடவை எடுத்து கட்டிக்க வச்சது அப்படின்னு சொன்னா அந்த புடவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரிதான் இருக்கு அந்த கமெண்ட். புரியுது. நான் இப்படி வெளியில வந்து சொல்றதுனால இன்னொரு கிளாரிஃபிகேஷன் தான் கொடுக்குறேன். இப்படிலாம் இருக்கலாம், இப்படிலாம் கூட இருக்காங்க. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், ஒரு திருநங்கை, ஒரு டிரான்ஸ் விமன் இருக்காங்க, அவங்கன்னா இப்படி மட்டும் கிடையாது, இப்படியும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன், ஒரு நாலேஜ் தான் இது. ஏன்னா இதை பத்தி ஒரு புரிதலே இல்லாமல் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்கன்னே எனக்கு இப்போதான் தெரியும். ஏன்னா இது மாதிரி கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் மூஞ்சுக்கு நேராக வாங்கியிருக்கேன். எப்போ ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இந்தியாவில தான், சென்னையில தான். அப்புறம் அதை தாண்டி வந்துட்டேன். சென்னை வந்து 8 மாசம் ஆகுது. இது மாதிரிலாம் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. நான் என்ன நினைச்சேன், பரவாயில்ல சமுதாயம் சொசைட்டி எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அந்த சொசைட்டி மாறல. நான் தான் அந்த சொசைட்டிலேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நான் அந்த சொசைட்டி, அந்த சோஷியல் சர்க்கிள்லேருந்து நான் தள்ளி வந்துட்டனால இப்போ நான் இருக்க சோஷியல் சர்க்கிள் எல்லாமே அக்செப்டன்ஸ் இருக்கு. நான் வந்து என்ன நினைச்சேன், இந்த சொசைட்டியே மாறிடுச்சுன்னு நினைச்சேன். இந்த போட்டோ போட்ட அப்புறம் தான் தெரியுது, நீங்க எல்லாமும் இன்னும் இருக்கீங்க, கோ எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கீங்க. உங்களோட மைண்ட் செட் எல்லாம் இன்னும் எவ்வளோ பேக்வேர்டா, இவ்வளோ பின்னோக்கி தான் இருக்கு. 2025ல கூட எல்லாம் இருக்கு, இது அதுன்னு இருக்கு. ஆனா இதை பத்தி வந்து உங்களுக்கு வந்து புரிதலே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் போட்டு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்ச அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், ஜஹான்வி வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் தாட் இருக்குல்ல. ஸோ உங்க லைஃப் ஸ்டைல நீங்க விளாக் பண்றதோ இல்ல உங்க லைஃப்ல ப்ராக்ரஸ் ஆகிற விஷயங்கள், லைக் நீங்க இதுக்கப்புறம் பீப்புளுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்றதோ இல்ல உங்க டாக்டர் லைஃப் எப்படி போகுது, லைக் உங்க லைஃப்ல நீங்க எப்படி ப்ராக்ரெசிவ் ஆகுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டென்ட் மேக் பண்ணா மேபி அது இன்னும் பீப்புளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். எல்லா பீப்புள் வந்து லைக் தே வில் ஸ்டார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ திஸ் டிரான்ஸ் பீப்புள் ஆர். லைக் தே ஆர் நாட் ஒன்லி மென்ட் ஃபார் திஸ். அவங்க இதுக்கான ஆளுங்க மட்டும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு இன்னும் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா பண்ணலாம். பண்றதுக்கான ஒரு தொடக்கம் மாதிரி தான், ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷம். அதுவும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மூலமா நடக்கிறனால வந்து என்னோட இவ்வளோ நாள் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டால நடக்கிறது வந்து இன்னும் ஹாப்பி அபவுட் இட். நானும் ஃபர்ஸ்ட் டைம் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ண கூட நான் 2019ல வந்து எனக்கு ஹோப்பே கிடையாது. லைக் என்ன ஹோப் கிடையாதுன்னா, ஃபேட்டா இருக்கு, நம்ம ஃபேட்லெஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டோஸே கிடையாது, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கிடையாது. இந்தியாவில் வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவ்வளோ கிடையாது.
ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் முதல்ல ஃபேட் லாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு நினைச்சேன். நிறைய ஃபேட்டா இருக்கிற பசங்களை வந்து நீங்களும் மாற முடியும், நீங்க வந்து ஹெல்த்தியரா ஆக முடியும் அப்படின்றதுனால தான் நான் கண்டென்ட் போட்டேன். ஸோ இப்போ நீ கண்டென்ட் போட்டீங்கன்னா லைக் ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்கலாம். லைக் நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் லீட் பண்றோம். நாங்க அது மட்டும் கிடையாது, நாங்க வேற, இதுதான் நாங்க. அது வந்து அந்த மாதிரி இருக்கு, பட் அது மட்டும் கிடையாது. நாங்க வந்து இதுவும் நாங்க வந்து வேலையை செய்யறோம், என்ன வேணாலும் யாராலையும் பண்ண முடியும். அதுதான். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் போட்டா இன்னும் பெட்டர் கிளாரிட்டி இருக்கு. இங்க வந்து நான் வந்து என்ன சொல்றது, டிரான்ஸ்ஜெண்டரோ ஒரு எல்ஜிபிடிக்கும் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, இது பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னுலாம் நான் கேட்கல, சொல்லவும் இல்லை. நான் என்ன சொல்றேன், நார்மலைஸ் பண்ணிடுங்க. நீங்க எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்கோ அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங். அவங்க வாழ்க்கையை அப்படி எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க, அதனால அவங்க அப்படி எடுத்துட்டு போறாங்க. யாரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு ஆணா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு திருநங்கையோ இல்லை ஒரு பெண்ணோ இல்லை இன்னொரு ஆணோ வந்து இல்லை நீ ஆணா இருக்கக்கூடாது, பெண்ணா மாறணும், இல்லை ஒரு பெண்ணுக்கிட்ட போய் நீ ஆணா மாறணும் ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா அப்படி நடக்காது. தெரிஞ்ச வரைக்கும் அப்ராட்ல வந்து சில கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, லைக் சில்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டு நீங்களும் டிரான்ஸ்ஜெண்டரா மாறலாம். அஃப்கோர்ஸ் அது தப்பு தான், அது தவிர ரொம்ப தப்பான விஷயம் தான். ஆனா வந்து அவங்களுக்கு அப்படி இருக்கிற சமயத்துல அவங்களுக்கு அப்படி தோணும் போது அது ஒரு சம்டைம்ஸ் வந்து எப்படி நடக்கும்னா, ஒரு குழந்தை இப்போ இந்த போட்டோ போட்டீங்கல்ல, இந்த போட்டோக்கு வந்து நிறைய டிஎம்ஸ் வந்தது. நிறைய டிஎம்ஸ்ல வந்து மேம் எனக்கு வந்து ஐ ஹவ் பீன் இன் கிளாஸட் ஃபார் சோ லாங், எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு பயமா இருக்கு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு. நான் வந்து ரிப்ளை பண்ணி அவங்க ஆல்ரெடி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்து அவங்களுக்கு நான் சொல்லி என்னமோ நான் போய் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள மாற்றிட்டேனோ அப்படி ஒரு பேர் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தை வந்து உருவாக்குறாங்க. இப்போ ஒருவேளை உண்மையிலே அந்த குழந்தைக்கு ஹெல்ப் தேவைப்படுனா கூட என்னால் போய் டேரெக்டாக ஹெல்ப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நீங்க சப்போர்ட்டும் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், நார்மலைஸ் பண்ணிருங்க. நீங்க ஸ்பெஷலா அதுதான் நார்மலைஸ் பண்ணிட்டாலே ஹேட் வராது. நீங்க அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங், அவ்வளவுதான். இப்போ அந்த கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு லீடரோட ஒரு இது இருக்கு, கட்சி இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் புது கட்சி, ரொம்ப ப்ரொக்ரெசிவான லீடர், ரொம்ப யங்ஸ்டர்ஸ் அவரை ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொக்ரெசிவான லீடர் கட்சியில இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நம்மளோட அந்த போட்டோ போட்டதுக்கு கீழே வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ தைரியமா ரொம்ப அப்யூசிவான கமெண்ட்ஸ் பண்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க, நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு இல்லை இப்படி ஒரு திருநங்கை சமுதாயத்துக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவங்கன்னு சொல்ல வராங்களா? கிடையாது. அது ஆனா அவங்க லீடர் அதை விரும்புவாரு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆனா வந்து உங்க லீடர் நீங்க எப்படி இருக்காங்க, ப்ரோக்ரெசிவா இருக்காங்க, அதை பார்த்தே நீங்க கத்துக்கலாம். இது மாதிரி ஒரு திருநங்கை வந்து உட்காந்து உங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்க லீடரை பார்த்தே அவங்க கத்துக்கலாம். அவ்வளவு ப்ரோக்ரெசிவா இருக்கணும். நம்ம யாராலையும் என்ன வேணா பண்ண முடியும், எல்லாருக்கும் சமம். அதுதான் அவங்களோட இதுவே, அவங்க ஐடியாலஜி. அவங்க லீடரை பார்த்து கூட கத்துக்கிட்டனாலே இது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காது. அதுவும் அவ்வளவு தைரியமா அவங்களோட கட்சி கொடியை வச்சுட்டு இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. கட்சி கொடி இருக்கிற பட்சத்துல அவங்க இன்னும் சோஷியலி ரெஸ்பான்சிபிளா நடந்துட்டு இருந்திருக்கணும். ரீசென்ட் டைம்ஸ்ல ஹேட் அண்ட் அபியூஸ் ரொம்ப நார்மலைஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயம் மட்டும் இல்ல, எவனை பார்த்தாலும் எவ்வளவு அசிங்கமானது பேசலாம், எந்த பர்சனாலும் யாருனாலும். இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே எல்லாம் போயிடுச்சு. அண்ட் லைக் எதுவுமே யோசிக்கிறது இல்லை, எவனாலும் எப்படினாலும் திட்டிக்கலாம். அவனை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு காமெடி, அது திட்டணும், அவனோட விருப்ப காட்டணும், அந்த மாதிரி சொல்லிட்டு பேசி. ஒரு ஃபெலோ இன்ஃப்ளூயன்சர் இருந்தாரு, அவர் இன்ஃப்ளூயன்சர், அவர் ஃபியூ லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்காரு. அவ்வளோ மோசமா ஒரு புரிதலே இல்லை. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்தேன்னு சொல்றாரு, கே கேபிட்டல்னு சொல்றாரு, என்ன புரிஞ்சுக்கினாருன்னு தெரியல, என்ன சொல்றாருன்னு தெரியல. அவ்வளோ ஒரு மிஸ் கைடன்ஸ் ஒரு இருக்கு. அந்த தப்பா பேசிட்டு இப்போ அவங்க அது மாதிரி இருக்க ஆளுங்கலாம் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு லட்சம் பேர் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது சொன்னீங்க, நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா பார்ப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளா இல்லாம உங்களுக்கு வாய்க்கு வர்றது, உங்க கைக்கு டைப் பண்ற இஷ்டத்துக்குன்னு வந்து டைப் பண்ணிட்டு போறது வந்து இது கிடையாது.
அவர் கேள்வி கேட்டோடனே அவர் கமெண்ட்டையும் டெலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு பதில் இல்லை, கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, அதனால அவர் கமெண்ட் டெலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் வந்து பண்ண கமெண்ட் நான் பார்த்தேன். அந்த நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரி வந்து உறுத்தி இருக்கும். அவர் டெலீட் பண்ண மாதிரி அந்த எனக்கு உறுத்துன அந்த விஷயம் வந்து அப்படி டெலீட் பண்ண முடியாது இல்லை. அதனால யாரா இருந்தாலும் ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இல்லை யாராவது ஒருத்தர் வந்து குறை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எங்க நின்றுட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அவங்கள பார்த்து இதே மாதிரி இன்னொருத்தவங்க கொஸ்டின் பண்ணாவோ இல்லை ஒரு கேள்வி கேட்டாவோ இல்லை ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணாலோ அவங்களால அதை எடுத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு எதா இருந்தாலும் பண்ணா சொசைட்டி வில் பி இன் a better place. ஒருத்தன் வந்து லைக் எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டே பொண்ணா மாறிட்டான்லாம் பேசியதான். அதான் சொல்றேன், நானும் ஜோ வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து ஒரு 15 வருஷம் நட்பு இருக்கு. அண்ட் சேம் டைம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தி மட்டும் பேசியிருந்தோம். ஆனா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஆமா. ஸோ நெகட்டிவ் பத்தி பேசினா கண்டிப்பா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தியும் பேசணும். நிறைய ஹோல்சமான கமெண்ட்ஸ் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க, அவங்க ஒரு டாக்டர், பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்கன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் அழகா இருக்கீங்கன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அன்னைக்கு பார்க்கும்போது ஓகே. அதுல வந்து ஜோ வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோல்ஸ் மட்டும் போட்டு முடிச்சிட்டாரு. அது வந்து அவங்க கப்பிள் கோல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. கோல்ஸ் போட்டிருக்கலாம் மேபி. ஓகே, அப்ப கேப்ஷன் வேணாம். ஆனா நிறைய மாத்தணும் இப்ப அவசியம் கிடையாது, தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஆனா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் பாசிட்டிவா பேசினவங்க எல்லாருக்கும் கூட வந்து நன்றி, தேங்க்யூ. கட் பண்ணு சொல்லு. இப்போ அதுக்கு இது